இவர் புதுமைப்பித்தனுக்கு பிறகு பரபரப்பாக பேசப்பட்ட எழுத்தாளர். இவருக்கு தமிழ் ஆசிரியரை நியமித்து தமிழ் கற்றுக் கொடுத்தவர் கம்யூனிஸ்ட் தலைவர் ப. ஜீவானந்தம். சினிமா பாட்டு புத்தகம் விற்று வாழ்வை துவக்கிய இவரது நாவல்களில் சில புகழ்பெற்ற திரைப்படங்களாயின. 25க்கும் மேற்பட்ட குறு நாவல்கள் மற்றும் 17 நாவல்கள் எழுதியுள்ள இவரது முதல் சிறுகதை தொகுதிக்கு முன்னுரை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி இவரது வகுப்பு தோழர். ரஷ்ய நாட்டின் விருது, மேலும் இலக்கியத்திற்காக பத்மபூஷன் மற்றும் ஞானபீட விருதுகளை பெற்ற இவர் யார்? அவர்தான் ஜெயகாந்தன். தண்டபாணி முருகேசனை அநேகமாக யாவரும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஜெயகாந்தனுடைய சொந்த பெயர் அதுதான். 12 வயசில் அவருடைய தாய் மாமா மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு கொண்டு விடப்படுகிறார். அவங்க அப்பா தண்டபாணி பிள்ளை ஒரு இராணுவ அதிகாரி. இராணுவ அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டை தாங்க முடியாமல் அவர் இளவயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறி வந்து விடுகிறார். ஒரு 5ஆம் வகுப்பு வரை தான் படித்தவர் ஜெயகாந்தன். அவருடைய தாய் மாமா வழியின் வழியாக சென்னை பிராட்வேயில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை கொண்டு விடப்படுகிறார். ஜெயகாந்தனே ஒரு தொகுப்பினுடைய முன்னுரையில் அவர் சொல்லியதைப் போல, என்னோடு உரையாடக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு கதையை கொண்டு என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களை கவனிக்கின்றேன், அவர்கள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உரையாடல் மூலமாக நான் எனக்கான கருவை, எனக்கான கதையை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் இளவயதில் விடப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஜீவா என்கிற ஒரு மாபெரும் அரசியல் தலைவர். அவர் அரசியல் தலைவராக இருந்தாலும் கூட ஒரு படைப்பாளியாகவும் இருந்தார். அந்த ஜீவானுடைய அரவணைப்பில் வளர்க்கப்பட்டு கவனிக்கப்பட்டு அவர் மூலமாக பல இதழ்களையும் பல ஏடுகளையும் பல புத்தகங்களையும் அவர் வாசிக்க பெற்றார். குறிப்பாக ரஷ்ய இலக்கியங்களுடைய ஒரு மாபெரும் வாசகராக ஜெயகாந்தன் விளங்கினார். அவர் டால்ஸ்டாயை தொடர்ச்சியாக வாசித்தார், மேக்சிம் கார்கியை வாசித்தார். அவருடைய கதைகளுடைய நோக்கும் வீச்சும் என்பது மேக்சிம் கார்கியினுடைய அந்த பாணியை போலவே இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அப்படியான அந்த கம்யூனிஸ்ட் கட்சி சூழல் வழங்கிய அந்த அனுபவ படிப்பும் சக மனிதர்களை அவர் கவனித்து கொண்ட அந்த அனுபவ நோக்கும் ஜீவா போன்ற மாபெரும் அரசியல் ஆளுமைகள் உடன் இருந்து அவர் பக்குவப்படுத்திய அந்த போக்கின் வழியாகவும், தமிழ் ஒளி என்கிற ஒரு கவிஞர் அவரோடு பழகிய நேசத்தின் வழியாகவும் அவர் தமிழை இப்படியான சூழலின் வழியாக அறிந்து கொண்டார். தமிழ் மொழியை முறையாக அவர் பயிலவில்லை என்றாலும் கூட இப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமாகவும் நண்பர்களின் மூலமாகவும் அவர் தமிழை கற்று அவர் இள வயதிலேயே அவர் எழுதத் தொடங்கினார். அவர் கவனித்த மக்களை பற்றி தான் அவருடைய முதல் கதையாக இருந்தது. அவர் பிராட்வே கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சுற்றி இருந்த ரிக்ஷாவாலாக்கள், அதுக்கு பிறகு சோறு விற்கக்கூடிய சோற்றுக்கூடை அம்மணிகள், அல்லது அந்த நடைபாதையுடைய மனிதர்கள், இப்படியான அந்த அலுவலகத்தை சுற்றி இருந்த பிராட்வேயை சுற்றி இருந்த எளிய மனிதர்களை நோக்கி தான் அவருடைய பார்வையும் வீச்சு இருந்தது. அவர்களை முழுவதுமாக அந்த கதை பரப்புக்குள்ள கொண்டு வருகிறார். இந்த எழுத்து என்பது வாசகர்களுக்கு ஒரு புதிய மாதிரியான எழுத்தாக இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செயற்கையான ஒரு கற்பனையான எழுத்துக்கு மாற்றாக இரத்தமும் சதையுமான மனிதர்களுடைய வாழ்க்கையை படிக்கிற போது, அந்த இன்ப துன்பங்களை வாசிக்கிற பொழுது ஜெயகாந்தனுக்கான ஒரு பெரிய ஒரு வாசக பரப்பு என்பது உருவாகிறது. அந்த வாசக பரப்பு தான் ஒரு 65 ஆண்டு காலமாக 1950களில் அவர் எழுத தொடங்கி அந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு ஒரு 65 ஆண்டு காலத்தையும் தாண்டி அவருடைய எழுத்தையுமே வீச்சாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெயகாந்தனுடைய பல குறுநாவல்களும் பல நாவல்களும்
அது பெண்களை மையப்படுத்தி பேசப்பட்ட படைப்புகளாக இருந்தன. அவருடைய அக்னி பிரவேசம் என்கிற சிறுகதை ஆனந்த விகடன் வெளிவந்த போது அது மிகப்பெரும் ஒரு வீச்சை அந்த கதை என்பது கொடுத்தது. அல்லது கற்பு என்பது உடல் சம்பந்தம் மட்டுமல்ல, அது மனம் சம்பந்தப்பட்டது என்கிற ரீதியிலான பாலியல் தாக்குதலை எல்லாம் அவ்வளவாக புரிந்து கொள்ளப்படாத அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய சுயத்துக்கும் பெண்களுடைய மனத்துக்குமான ஒரு இடமளித்து இயங்கிய ஒரு படைப்பாளியாக நம்முடைய ஜெயகாந்தன் இருந்தார். அவருடைய நாவல்கள் திரைப்படமாக ஆக்கப்பட்ட போது கூட சில பாடல்களை எழுதிக்கின்றார். அந்த பாடல்களும் மிக பிரமாதமான பாடல்களாகவே வெளிப்பட்டு இருக்கிறது. என்றாலும் கூட அவருக்கான அடையாளம் என்பது ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன். அது கதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், குறுநாவலாக இருக்கலாம், அல்லது இந்த ஃபிக்ஷனுக்கு அப்பாற்பட்டு அவர் நான் ஃபிக்ஷன் நிறையவே எழுதினார். சினிமா பரப்பின் வழியாக, சினிமா ஊடகத்தின் வழியாக பல்வேறு ஆளுமைகளும் அறியப்பட்ட சூழலுக்கு மாறாக அந்த சினிமாவுக்கு அப்பாற்பட்டு ஒரு பரந்துபட்ட வாசக பரப்பை கொண்டவராக ஜெயகாந்தன் இருந்தார். அவர்தான் இவர் ஜெயகாந்தன்.